பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு தடை விதிக்க கோரி ஓபிஎஸ் தொடர்ந்த வழக்கு தற்போது விசாரணைக்கு வந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. வணக்கம் புகழேந்தி சார். அதிமுக பொதுக்குழு வழக்கில் புதிதாக மனு தாக்கல் செய்துள்ள மனுதாரர் ரேவதி தாக்கல் செய்துள்ள மனு பற்றி உங்களுடைய கருத்து என்ன? வணக்கம். இன்று காலை நான் தெரிந்து கொண்ட வகையில் சீனியர் கவுன்சில் என்ஜிஆர் பிரசாத் அலுவலகத்திலிருந்து வழக்கறிஞர் திருமூர்த்தி அவர்கள் ஒரு மனுவை தாக்கல் செய்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுடைய எண்ணப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய பைலா சட்டத்திட்ட விதிகளை மீறி ஒரு தேர்தல் நடைபெறுவதாக கூறி, அதாவது சாதாரண ஒரு அடிப்படை உறுப்பினர் ரேவதி என்பவர் மூலமாக ஒரு மனுவை தாக்கல் செய்து இதை விசாரிக்க வேண்டும். இப்பொழுதுதான் ஒரு தேர்தலை நடத்தினார்கள். அதில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்பதை முன்னிறுத்தி தேர்தலை நடத்தி அதனுடைய அனுமதியை பெற்றார்கள். ஆனால் இப்பொழுது பார்த்தால் மீண்டும் ஒரு தேர்தலை நடத்துகிறார்கள். உறுப்பினர்கள் அட்டை இல்லை, எதுவும் இல்லை. ஆகவே முறையில்லாத ஒரு தேர்தலை நடத்துகிறார்கள். அதை பொதுவான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் சார்பாக கேட்க வேண்டும் என்று ஒரு மனுவை அவர் தாக்கல் செய்ததாகவும், அதை நீதிபதி அவர்கள் இப்பொழுது எடுத்துக்கொள்ள முடியாது, வேறு சூட்டு ஃபைல் பண்ணுங்க, இதில் இம்ப்ளீட் ஆக முடியாது என்று அதை மறுத்துவிட்டார். அது அவர் வழக்கறிஞர் திருமூர்த்தி நாம் கேட்டு விசாரித்ததில் அவர் ரேவதி அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பைலா தொண்டர்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும், வேறு யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை என்பதுதான் நிலைப்பாடாக இருந்த மனுவை தாக்கல் செய்த வந்தார். அதை எடுத்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். ஆனால் நீதிபதி அவர்கள் அதை இன்றைய தினம் எடுக்கவில்லை. ஆகவே மேற்கொண்டு அவர்கள் என்ன நடவடிக்கை எடுப்பார்கள் என்பது எனக்கு தெரியாது.